வெட்டிங் டே செலிப்ரேஷன் எதுவுமே இல்லையா அப்படின்னு யோசிப்பீங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாத கடைசினால கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம வெட்டிங் டே வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செலிப்ரேட் பண்ணாமல் ஈவினிங் மேலே கிருத்திக்கோட தெரப்பிலாம் முடிச்சுட்டு அது அப்படியே அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஐபேக் வந்துச்சு. அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் வந்து கேஎஃப்சி வந்தோம். நைட்டு டின்னர் அங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து வீட்டில் மீன் இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் அதே போதும் அப்படின்னாரு. நானும் பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பர்கர்லாம் தரமாட்டேன், வெறும் அந்த பாப்கார்ன் சிக்கன் மட்டும் தந்துட்டு அதை மட்டும் சாப்பிட்டுட்டான். லாஸ்ட்டாக வந்து அந்த பருத்தி பாலோட முடிச்சிட்டோம். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் வந்து பேக் பண்ணிட்டேன். நைட்டே கொஞ்சம் பேக் பண்ணி வச்சாலும் அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணேன், மறுபடியும் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டு வேலைலாம் கொஞ்சம் செஞ்சுட்டு வீட்டு வேலை வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு போகிறதுக்கு 40 வேலை செஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு போகிறது அதுக்கப்புறம் அம்மா வீட்டு போகிற விலாக்லாம் வந்து கண்டிப்பாக ஷார்ட்ஸ்லையும் லாங் வீடியோலையும் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.